இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா பாஸ்வேர்ட்லெஸ் SSH ஆக்சஸ் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறது. ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு சர்வரில் லாகின் பண்ணுறப்ப நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து தான் லாகின் பண்ணுவோம். அப்படி கொடுக்காம டைரெக்டாக, அதாவது ட்ரஸ்டபிள் சர்வர்ஸ்க்கு பிட்வீன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஆக்சஸை வந்துட்டு செட் பண்ணலாம். அதை எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தார் சர்வர்ல இருந்து உள்ள இருக்கக்கூடிய 3 ஆப் சர்வர்ஸ்க்கும் நம்ம வந்துட்டு பாஸ்வேர்ட்லெஸ் SSH அந்த சர்வர்ஸோட சூடோ யூசர்ஸ்க்கு வந்துட்டு தகுந்த மாதிரி செட் பண்ணும். லைக் ஆப் 1க்கு டோனி, ஆப் 2க்கு ஸ்டீவ், ஆப் 3க்கு பேனர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி செட் பண்றது? ஸோ இதை செட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு பப்ளிக் கீ, பிரைவேட் கீ வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். பிரைவேட் கீயை நம்ம வச்சுக்குவோம். பப்ளிக் கீயை எந்த சர்வருக்கு நம்ம SSH செட் பண்ணுமோ அந்த சர்வருக்கு சென்ட் பண்ணிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். அது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். SSH -keygen இது வந்துட்டு கீயை ஜென்ரேட் பண்றதுக்கான இது. -t t means type. which type of இது RSA கீயை வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்றேன். enter. so enter a file which we have to save. நான் எந்த ஃபைலும் கொடுக்கல. ஸோ பாஸ்வேர்டும் எதுவும் கொடுக்கல. ஓகே enter. ஸோ இது ஜஸ்ட் இப்போ ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இப்போ ஜென்ரேட் பண்ணதை நம்ம எப்படி நம்ம அந்த சர்வருக்கு ஸ்டோர் பண்ணுறது? SSH -copy -id SSH -copy -id space Tony at app server. இது வந்துட்டு நம்மளோடது வந்துட்டு stapp01. ஓகே டோன்டன் போட்டேன்னா ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம். Tony at stapp01. enter. எஸ், டோனியோட பாஸ்வேர்ட் நமக்கு வேணும். டோனியோட பாஸ்வேர்ட் என்ன? அயன்மேன். கீ வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. இது ஆட் ஆயிடுச்சுங்கிறத நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? SSH கனெக்ஷன் எடுத்து தான் SSH Tony at இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். ஓகே, Tony at stapp01. enter. ஸோ நம்ம டைரெக்டாக வந்துட்டு இதில் லாகின் பண்ணிட்டோம். who am I பாருங்க, நம்ம வந்துட்டு டோனி. ஸோ டோனி சர்வரில் டைரெக்டாக வித்தவுட் கிவிங் பாஸ்வேர்ட் நம்மளால இதில் லாகின் பண்ண முடியுது. சேம் வே we have to configure for the other 2 servers also. ஸோ இப்போ ரெண்டு இதுலேயும் நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ ரெண்டுமே வந்துட்டு நம்ம SSH வந்துட்டு டைரெக்டாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸோ டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வில் see you guys in next video.